என் பேர் அன்னபூரணி. அம்மாவுடைய பேர் வந்து உண்ணாமலை. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் இங்கே எடுக்கிறோம். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோம். அவங்களுக்கு வந்து உணவு குழாய் கேன்சர்னு சொன்னாங்க. முழுங்க முடியல, அவங்களுக்கு சாப்பிட முடியல. ஒரு இட்லி அப்படியே சாப்பிட்றாங்க. வலிக்குதுன்னு தான் தண்ணி குடிச்சு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுக்குறோம். அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஒரு வருஷமாகவே இருமல் வந்துட்டு இருக்குது. அவங்க அதை பார்க்காம சாதா இருமல், காய்ச்சல் அப்படின்னு இருந்துட்டாங்க. இப்போ வந்து முழுங்க முடியாது, தண்ணி கூட முழுங்க முடியாமல் இதனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அங்கே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு இந்த பிரச்சனை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ தண்ணி அங்கே கொஞ்சம் மெடிசன்லாம் கொடுத்து தண்ணி முழுங்க முடியுது, சாப்பாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா கூட இருந்து நான் பார்த்துப்பேன். என் தங்கச்சி வருவான், அம்மாவுடைய தங்கச்சி பொண்ணு. பாண்டிச்சேரியில் மணக்குளா விநாயகரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹீமா ஊசி போடுறோன்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே இங்கே கேள்விப்பட்டு சரி இதையும் வாங்கி கொடுப்போம் சொல்லிட்டு ஆயுர்வேதிக்கில் வந்து வாங்க வந்தோம். டாக்டர் பார்த்துட்டு நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் அந்த இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. தூங்கவே மாட்டேங்காங்க. நைட்லாம் வலி ரொம்ப எடுக்குது. ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க, பேச்சே வரல, மூச்சு அடைச்ச மாதிரி தான் இருக்காங்க. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்றாங்க, ஃபஸ்ட்டோட இப்போ சாப்பிட்றாங்க. அது பண்ணலாமா, அது ஹீமோ ஊசி போட்டால் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் நான் வெளியே வந்தேன். இப்போ டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கேன். இப்போ சார் சொல்கிறாங்க இங்கே புனர்பூஜம் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்கலாம், அதையும் கொடுத்து எங்கள் இதுவும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க.